நம்ம இன்னைக்கு ஸ்வீட் ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி வெண்ணிலா ஐஸ் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பால் பவுடர் வச்சு பண்ணுறதுனால ரொம்ப சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். பிகினர்ஸ் கூட பண்ணலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு நெய் எடுத்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டால்டா கூட யூஸ் பண்ணலாம். இது 200 ml அளவு நெய் இருக்கும். இது கூடவே 1 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதுவும் 200 கிராம் அளவு பால் பவுடர் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துகிட்டு அதில் நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரேஷியோ. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இது போல் நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்வீட் ஷாப்பில் பொதுவாக வெண்ணிலா ஐஸ்கிரீம் பர்ஃபி இந்த மாதிரி மில்க் பவுடர் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ வீடியோ படி அப்படியே செய்யுங்க. நீங்களும் கடைகளில் கிடைக்கிற மாதிரி வெண்ணிலா பர்ஃபி செய்ய முடியும். இப்போ இது இருக்கட்டும். கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 1.5 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது 250 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும், அதாவது 1/4 கிலோ கிட்ட இருக்கும். இப்போ சர்க்கரை முங்குறதளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை முழுமையாக கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கரண்டி வச்சு இது போல் கலந்துக்கோங்க. அப்போ சர்க்கரை சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் பாகு காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் பாகு பதம் செக் பண்ணி பாருங்கள். 2 விரல்களில் இது போல் பாகை தொட்டுட்டு இது போல் பண்ணிங்கன்னா ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையதில்லை. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க பால் பவுடர் நெய் கலவையை சேர்த்துடணும். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இது போல் கலந்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் ஃபார்ம் ஆகிடக்கூடாது. நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த பால் பவுடர் சர்க்கரையில் முழுமையாக கரையிறது வரைக்கும் நல்லா கலந்துகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துருந்த நெய்யெல்லாம் வெளியில் வரும். ஆனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நெய், பால் பவுடர், சர்க்கரை 3ம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்துகிட்டே இருங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு க்ரீமியான டெக்ஸ்சருக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். இது நல்லா வேகட்டும். இடையிடையில கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ட்ரே ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கேக் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக பிஸ்தா சேர்த்துக்கலாம். பிஸ்தா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம கடாயில் வச்சுருந்த பால் பவுடர் நல்லா குக் ஆயிடுச்சு. நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இதோடைய பதம் செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் கையில் எடுத்து இது போல் விடும்போது நல்ல ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் விழணும். அதே மாதிரி நீங்கள் கையில் எடுத்து உருட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பால் போல் உருட்ட வரணும். இப்போ பாருங்கள், இது நல்லா உருட்ட வருது. ஸோ இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா மறுபடிக்கும் கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. இது போல் 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு இது போல் கலந்துகிட்டே இருங்க. அப்போ தான் இந்த ஸ்வீட்டோட டெக்ஸ்சர் நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் சேர்த்துருங்க. இந்த ஸ்வீட் பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம், நம்ம ஒரு கம்பி பதம் எடுத்தோம்ல, அது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் எடுக்கணும். அப்போ தான் ஸ்வீட் நல்லா வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற மாதிரி சாஃப்டாக இருக்கும். பாகு பதத்தில் ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா சூவியாக இருக்கும், அதாவது ரொம்ப சவச்சவன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், கடிக்க முடியாமல். ஸோ பாகு பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த முக்கியமான விஷயம் இந்த ஸ்வீட் பொறுத்த வரைக்கும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம்ல, அதுவும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நான் ட்ரேக்கு மாற்றிடுறேன். இது போல் ட்ரேயில் செட் பண்ணதுக்கப்புறமா 8 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதை டிமோல்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இதை வெளியில் எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். நம்ம பட்டர் ஷீட் போட்டு வச்சுருந்ததுனால இதை டிமோல்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதோட ஓரங்களை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். கத்தி எவ்வளோ சாஃப்டாக உள்ளே இறங்குது பாருங்கள். இது அவ்வளோ சாஃப்டான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மறுபடிக்கும் செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும்.
இப்போ இதை நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்வீட் ஷாப்பில் கிடைக்கிறது போலவே ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான சாஃப்டான வெண்ணிலா ஐஸ்கிரீம் பர்ஃபி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் வீடியோ படி அப்படியே செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பெர்ஃபெக்டான ரெசிபி கிடைக்கும். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்ணிலா ஐஸ் பர்ஃபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.